வணக்கம் மாணவர்களே, படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1 இருக்கிற சொலவடை ஆளுக்கோர் வேலை அப்படிங்கிற பொம்மலாட்ட பாடத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். இந்த கதையில் வர ஒவ்வொரு சொலவடைக்கும் எளிமையான பொருளை கதையோடு சேர்த்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்க்கலாம். அதனால் இந்த பாடம் உங்களுக்கு மனப்பாடமாகவும் தேர்வில் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. வாங்க பொம்மலாட்ட கதைக்குள்ளே போயிடலாம். மாணவர்களே, இந்த பாடம் பொம்மலாட்ட வடிவில் அமைந்திருக்குது. இந்த பொம்மலாட்டத்தை ஒரு கதை சொல்லி நடத்துகிறாரு. அவர் எப்படி கதை ஆரம்பிக்கிறாருன்னு இப்போ பார்க்கலாம். பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆளுக்கோர் வேலை என்ற பொம்மலாட்ட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னு கதையை தொடங்குறாரு. சரி, பொம்மலாட்டம்னா என்ன? நம்மளோட தமிழருடைய பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளில் ஒன்று இந்த பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, மரம் அல்லது தோல் அல்லது துணியால் செஞ்ச பொம்மைகளை கயிறு அல்லது குச்சியால் கட்டி அதை ஆட்டி திரைக்கு பின்னாலிருந்து அதை ஆட்டி வைத்து கதைகளை சொல்லுவாங்க. இது பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எளிமையாக சொல்கிறதுக்காக இந்த கலை பயன்படுத்தப்பட்டது. சரி, சொலவடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளோட பாட்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா, முன்னோர்கள், அவங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லி வந்த அறிவுரைகள் தான் சொலவடைகள். சின்ன சின்ன வார்த்தைகளில் பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் இந்த சொலவடைகள். சரி, நம்ம இந்த கதையை பார்க்கலாமா? இந்த பாடம் பொம்மலாட்ட வடிவில் அமைந்திருக்கிறது. இந்த பொம்மலாட்டத்தை ஒரு கதை சொல்லி நடத்துகிறாரு. அவர் எப்படி கதையை ஆரம்பிக்கிறாருன்னு இப்போ பார்க்கலாம். பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே எல்லாருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆளுக்கோர் வேலை என்ற பொம்மலாட்ட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னு கதையை தொடங்குறாரு. அதில் ஒரு பையன் பொம்மையை காமிக்கிறாரு. இந்த பையன்தான் நம்ம கதாநாயகன். அவன் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்க மாட்டான். அதனால் புண்ணுக்கு மருந்து போடலாம், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உடம்புல இருக்கிற காயத்துக்கு மருந்து இருக்குது, ஆனால் பிடிவாதம் பிடிச்ச மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இந்த பையனும் அப்படி தான் இருந்தான். ஒரு நாள் அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, டேய், அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது, ஒரு வாய்ப்பு போயிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் அழுதாலும் அது திரும்ப கிடைக்காது. அதுபோல் படிக்கிற வயசை நீ வீணாக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போய் படி அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு அப்பா. உடனே பையன் என்ன சொல்கிறான், அப்பா போங்கப்பா, எனக்கு படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கதை சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளாட்டுக்கும் வெள்ளாமைக்கும் ஜென்ம பகை அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே, அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெள்ளாட்டு கொண்டே வெள்ளாமை அப்படின்னா விளைஞ்சிருக்கிற நிலம், அந்த நிலத்தில் ஆடு விட்டோம்னா அது என்ன செய்யும், ஆடு எல்லாத்தையும் மேய்ஞ்சிரும் இல்லையா. அப்போ அது ரெண்டுக்கும் பகை தான் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பையனுக்கும் படிப்புக்கும் சுத்தமாக ஒத்து போகலை. ஆனால் அப்பா மனசு விடலை. என்ன செய்கிறாரு, திரும்ப திரும்ப கூப்பிட்டு அறிவுரை சொல்கிறாரு. எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற பழமொழி மாதிரி, எறும்பு அடிக்கடி நடந்தாலே கல்லில் கூட தேய்மானம் ஏற்படும் இல்லையா. அது மாதிரி தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் இவனும் ஒரு நாள் மாறிடுவான், ஒழுங்காக படிப்பான் அப்படின்னு நினச்சி பொறுமையாக அறிவுரை சொல்லிகிட்டே இருக்காரு அப்பா. ஆனால் அந்த பையன் என்ன செஞ்சான், கேட்கவே இல்லை, பள்ளிக்கூடமே போக மாட்டேங்கிறான். அப்பாவுக்கு ஒரு நாள் கோபம் வந்துருச்சு. பையனை திட்டுறாரு. அந்த சத்தம் கேட்டு அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க பையன்கிட்ட, ராஜா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும், உழைக்கிறவங்கள தான் எல்லாருக்கும் மதிப்பாங்க, அதுபோல் நீ நல்லா படித்தா தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்கிறாங்க. அடைமழை விட்டாலும் செடிமழை விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அப்படின்னு என்ன அர்த்தம், பெரிய மழை சோன்னு பெய்யுது, மழை டக்குன்னு நிற்காது இல்லையா. பெரிய மழை நின்னதுக்கப்புறம் சின்ன சின்ன தூறல் போட்டு அப்புறம் தான் மழை நிற்கும். அது மாதிரி அப்பா பேசுகிறத நிறுத்திட்டாலும் அம்மா மட்டும் விடாமல் மெதுவாக அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, பள்ளிக்கூடம் போய்த்தான் ஆகணும் போல் இருக்குது அப்படின்னு இந்த பையன் முடிவு பண்ணுறான். சரி, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு பையன் தூக்கி மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறான். ஆனாலும் போயிட்டானே தவிர அவனுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பிடிக்கல, படிப்பு மனசில் ஏறலை. நினச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், யோசிக்காமல் எந்த ஒரு அவசரமாக ஒரு முடிவு எடுக்கும் கழுத, அதுக்கு யோசிக்கிற திறன் இல்லை. அது மாதிரி திடீர்னு இங்கே இருக்க முடியாது, பள்ளிக்கூடம் படிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு டக்குன்னு ஸ்கூல்லேருந்து பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிட்டான் அந்த பையன். சரி, ஓடிட்டு என்ன செய்கிறான், யாராவது விளையாட கிடைப்பாங்களா அப்படின்னு தேடி பார்க்குறான். அங்கே ஒரு எறும்பு போயிட்டு இருந்துச்சு. அப்போ போய் இந்த எறும்பை நம்ம விளையாட கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எறும்பே எங்கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். அந்த எறும்பு அதுக்கு என்ன சொல்லிச்சு, சிரிச்சுட்டு, போப்பா, உனக்கு தான் வேறு வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்ட பூவுக்கு அழுவுதான்,
தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்னு அந்த எறும்பு சொல்லுது. ஏன்னா உழைக்கிற நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எனக்கு எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு நான் போய் உணவை தேடி போகணும். அதனால் நீ சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகாது, வெறும் கனவுல கண்டா உணவு வயிறு நிறையாது இல்லையா, உழைச்சாதான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலையை பார்க்க போகுது. போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போச்சு, அதான் அங்கே தேனி ஒன்று இருக்குது, போய் அந்த தேனியை கூப்பிட்டு விளையாடு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு போயிடுச்சு. சரி, இந்த எறும்பு தான் போயிடுச்சு, சரி நம்ம தேனியாவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் தேனியே நீயாச்சும் என் கூட விளையாட வரியா அப்படின்னு தேனியை கேட்குறான். அதுக்கு தேனி என்ன பண்ணுச்சு, சிரிச்சுட்டு, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா, பெரியவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, தகுதி இருந்தால் தான் அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும், எனக்கு தேன் சேகரிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு அது சொல்லுச்சு. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான், உங்கள் கூட்டத்தில் தான் நிறையா தேனீகள் இருக்குதே, நீ ஒரு ஆள் வேலை செய்யாட்டி எங்கூட விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும், ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் எல்லாமே கெட்டு போயிடும். நிறைய நெல் இருக்குது, அங்கே ஒரே ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா அந்த நெல் எல்லாத்தையும் வீணடிக்கக்கூடிய சக்தி அந்த பூச்சிக்கு இருக்குது. அது மாதிரி என்னுடைய ஒரு கெட்ட பழக்கம் எங்களுடைய கூட்டவே இதாக்கிடும், கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட முடியாது, அதனால் நான் சும்மா இருக்க முடியாது, நீ சொல்கிற மாதிரி நான் மட்டும் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்னா, ஆள் கூடினா பாம்பு சாகுமா, கூட்டம் இருந்தால் மட்டும் வேலை முடியாது, எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும், கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு என்ன அர்த்தம், இது ஒரு சொலவடை, கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்படிங்கிறது ஒரு சொலவடை, ஒவ்வொருத்தரும் தங்களோட கையால் முயற்சி செய்தால் தான் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேன் எடுக்கிறதுக்கு பறந்து போயிடுச்சு. பூக்களெல்லாம் மலர்ந்த பூக்களெல்லாம் மூடிக்கொள்வதற்குள்ளே நான் போய் தேன் எடுக்கணும், எனக்கு நேரமாச்சு, நீ போய் அங்கே ஒரு பொதி மாடு நிற்கிது, அந்த பொதி மாடை கூப்பிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனி பறந்து போயிடுச்சு. சரி, இந்த எறும்பு தான் போச்சுன்னு தேனிகிட்ட வந்தால் தேனி இப்படி சொல்லிட்டு போகுது, சரி நம்ம பொதி மாட்டை தான் கூப்பிட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதி மாடை நோக்கி நடக்கிறான் அந்த சிறுவன். அந்த பொதி மாடு அங்கே நின்றுட்டு இருக்குது. மாடே எங்கூட நீ விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாடு என்ன சொல்லுது, என்னடா இவன் சும்மா இருக்கேன்னு நினைக்கிறியா, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த சுமையை தூக்குறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், இருக்கிறவனுக்கு புளி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். நிறைய காசு பணம் இருக்கிறவன் வந்து என்ன செய்வான், சாப்பிட்டு புளிச்ச ஏப்பம் வரும், செரிக்காமல் ஏப்பம் வரும். ஆனால் இல்லாதவனுக்கு வயிற்றுக்கு பசி இருக்கும்போது பசி ஏப்பம் ஒன்று கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி வெளியேறும் இல்லையா, அது ஏப்பமாக வரும். அப்போ இல்லாதவனுக்கு பசி ஏப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்குது, இருக்கிறவனுக்கு ஒரு கவலை, எனக்கு இல்லாதவனுக்கு ஒரு கவலை, எனக்கும் வேலை இருக்குப்பா, என்னை விளையாடுறதெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு, அது அங்கே ஒரு ஆமை இருக்குல்ல, போய் அது கூட விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த பொதி மாடு, நான் என்னோடய முதலாளிக்கு நிறைய மூட்டை சமக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொதி மாடு போயிடுச்சு. இந்த மாடு தான் இப்படி சொல்லிருச்சு, சரி நம்ம ஆமைக்கிட்டையாவது போய் கேட்போம், விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆமைக்கிட்ட இந்த சிறுவன் போகிறான். ஆமையே நீயாச்சும் என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆமை என்ன சொல்லுது, இல்லைப்பா நான் முயலோட போட்டிக்கு போகணும், அவப்பொழுது போக்குறதை விட தவப்பொழுது போக்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு என்னது, ஒரு நொடியை கூட வீணாக்காமல் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தில் அந்த பழமொழியை சொல்லுது ஆமை. அதுக்கு பையன் சிரிச்சுட்டு, பாடி குத்துனாலும் பதறு அரிசி ஆகுமா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா பதறுனா குப்பை, பாடி குத்துனாலும் அந்த குப்பை வந்து அரிசியாக மாறிடாது, பயன் இல்லாததை எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பயன் வருமா, நீ எப்படி முயலை ஜெயிப்ப அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறான். அதுக்கு ஆமை என்ன சொல்லுச்சு, அமைதியாக சிரிச்சிச்சு, அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்னு சொல்லுது. இந்த சொலவடைக்கு என்ன அர்த்தம், சரியான முயற்சியோடு உழைச்சா நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதிர அடித்தா உதர விளையும்னு பழமொழியை சொல்லிட்டு அது நடந்து போகுது. நீ போய் அந்த முயல் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சரின்னு ஆமைக்கிட்ட இருந்து அந்த முயல்கிட்ட போகிறான் அந்த சிறுவன். போய் முயல்கிட்ட என்ன கேட்குறான், முயலே வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு முயல் என்ன சொல்லுது, முயல் வந்து அங்கே படுத்துருக்கு, வெயிலில் படுத்துட்ருக்கு, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா, சும்மா கவலை இல்லாமல் இருந்தால் தான் போன தடவை நீ தோற்று போனேன் அதனால் படுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்படி இல்லை, நான் பயிற்சி செய்யணும், போன தடவை தான் புத்தி இல்லாமல் நான் நிழலில் படுத்து தூங்கிட்டேன், சோம்பேறியாக இருந்துட்டேன், இந்த தடவை அப்படி இல்லாமல் நான் பயிற்சி செஞ்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பயிற்சி பண்ணுறதுக்கு முயல் போயிடுச்சு. முன்னாடி என்ன சொல்லுது, நீ போய் அங்கே ஒரு குட்டிச்சவர் இருக்குது அதில் போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓடணும் அப்படின்னு போயிடுச்சு. அந்த முயல் போயிடுச்சு. சரின்னு அந்த பையன் என்ன செய்கிறான், கார்த்திகை மாதம் பெரிய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடச்சிருச்சுன்னு நினச்சி அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி குதித்து விளையாடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆஹா விளையாட இடம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, கார்த்திகை மாதம் பெரிய கண்ட மாதிரி அவன் அந்த பழைய சுவர் மேலே ஏறி குதித்து விளையாடுறான். அது ஒரு பழைய சுவர்,
மழை வேற பேஞ்சுது, அதனால் ரொம்ப பலவீனமாக இருக்குது. இவன் அதில் ஏறி குதித்ததும் அந்த குட்டிச்சவர் என்னாச்சு, பொலன்னு இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதுக்குள்ளே இருந்த எறும்பு, வண்டு, பூச்சி இதெல்லாம் வெளியே வந்துருச்சு. அதுக்குள்ளே எறும்புக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன செய்யுது, அட பாவி, நாங்களே கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினோம், எங்களுடைய பொருள்கள் எல்லாம் உள்ள உணவெல்லாம் சேமித்து வச்சுருந்தோம், நீ அதை இப்படி பண்ணிட்டி அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லை, எங்கே போனாலும் கஷ்டந்தான் அப்படின்னு ஒரு சொலவடையே சொல்லுது. அப்புறம் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை ஒரு நிமிஷத்தில் இப்படி கெடுத்துட்டியே அப்படின்னு வருத்தமாக சொல்லிச்சு, கோபமாகவும் சொல்லிச்சு. எல்லா பூச்சியும் சேர்ந்து கோபமாக வந்து அவனை பிடிச்சி நறுக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் வலியை தாங்க முடியாமல் என்ன செய்கிறான், அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வலின்னு சொல்கிற மாதிரி ஓடுது. ஏன் ஓடுறான் அப்படின்னா, அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா நமக்கு உதவி செய்கிறவங்க பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் நமக்கு துன்பத்தை கொடுக்குறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, இங்கே இருந்தோன்னா நம்மளை நல்லா கிள்ளியே கொன்றுங்க அப்படின்னு சொல்லி பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வழி தெரியல, அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழி அப்படிங்கிற மாதிரி பயந்து எந்த வழி கிடைச்சாலும் அது வீட்டுக்கு போகிற வழியாக தான் இருக்கும்னு நினச்சி ஓட ஆரம்பிக்கிறான். அதுபோல் கிடைச்ச வழியில் ஓடிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்டே என்ன சொல்கிறான், அம்மா ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, எறும்பு கூட சும்மா இல்லாமல் அதுக்கு ஒரு வேலையை செய்துங்க, எனக்கு இப்போ தான் நல்ல புத்தி வந்திருக்குதுமா, என்னோடய வேலை நல்லா படிக்கிறது தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒழுங்காக படித்து நல்ல மாணவனாக மாறினான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்து உங்களை எல்லாருக்கும் நன்றி 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 அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிகின்றது. இந்த கதையில் எறும்பு, தேனி, மாடு, ஆமை, முயல் என்று எல்லா உயிரினங்களும் அவங்கவுங்க வேலையை பொறுப்பாக செய்கிறாங்க. கடைசியில் அதை பார்த்து அந்த பையனும் என்னோட வேலை படிக்கிறது தான்னு புரிஞ்சுக்கிறான். அதனால் நாமும் நம்ம பொறுப்பை உணர்ந்து மாணவர்களாக நம்ம முக்கிய வேலையான படிப்பை நல்லா படிக்கணும் என்பதுதான் இந்த கதையின் நீதி. நன்றி மாணவர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.